பைக் டாக்ஸியை பேன் பண்ணுங்க. எங்களை மாதிரி ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு வந்து பயங்கரமா அடி வாங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு ஃபுல்லா ஆயிரக்கணக்கான ஆட்டோ டிரைவர்ஸ் வந்து மிகப்பெரிய ப்ரொடெஸ்ட் வந்து அக்ராஸ் தமிழ்நாடு பண்ணிட்டு இருக்காங்க. இங்க என்னங்க போகிறதுக்கு இவங்க 100 ரூபாய் வாங்கினா ஒரு பைக் வந்து 50 ரூபாய்க்கு சொல்லி முடிக்கிறாங்க. ஜெனரலாவே ஆட்டோ டிரைவர்ஸ் வந்து புள்ளி பண்ணுவாங்கங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து சென்னையில நிறைய யங்ஸ்டர்ஸ் கிட்ட இருக்குது. இதெல்லாம் தான் வந்து மக்கள் வந்து ஆட்டோ கிட்ட இருந்து பைக் டாக்ஸி போகணும்னு நினைக்கிற ரீசன். நம்ம ஊர்ல 10 வருஷமா ஆட்டோ டிரைவர்ஸோட ஆட்டோ மீட்டர் வந்து சரி செய்யப்படல. 25 ரூபாய்க்கு 2 கிலோமீட்டர் போறது கஷ்டம்னு நம்மளுக்கும் தெரியுது. இன்னொரு டெக்னாலஜி வந்துச்சுன்னா பழைய டெக்னாலஜி கம்ப்ளீட்டா அழியணும்னு அவசியம் கிடையாது. இந்த டெக்னாலஜி இருக்கிறவங்க எவ்வளவு ஹாஸ்பிட்டலா இருக்காங்களோ, எவ்வளவு நல்லா பேசுறாங்களோ பழகுறாங்களோ, இதுக்குன்னு இருக்கிறவங்க இதுக்கு தான் போறாங்க. டெய்லி இன்ஃபர்மேஷன் என்ன ஃபாலோ பண்ணுங்க. பைக் டாக்ஸியா கொஞ்சம் கவர்மெண்ட் இதுல ஸ்டெப் எடுத்து மீட்டர் போட்டு ஓட சொன்னா எல்லா பொதுமக்கள் எல்லாமே வந்து எல்லாம் சம்பாதிக்கும். அம்மா ஆட்சியில இருக்கும்போது மீட்டர் போட்டு தான் ஓட்டணும்னு சட்டம் போட்டிருந்தாங்க. அப்போ எல்லாருமே பயந்து மீட்டர் போட்டு ஓட்டினாங்க. எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு பொதுவா வருமானம். இப்போ 500 ரூபா 600 ரூபா ஓட்டுறதுக்கு வண்டி வாடகை 300 ரூபா, 400 ரூபா வீட்டுக்கு எடுத்துட்டு போனா சாப்பாடு தான் வீட்டு வாடகை கூட கட்ட முடியாத நிலைமையில எங்க நிலைமை இருக்கு. அதனால வந்து கவர்மெண்ட் ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து பழைய மாதிரி மீட்டர் போட்டு ஓட்டணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ராபிடோ, ஊபர், ஓலா எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அவங்க போயிடுவாங்க. ஜனங்க அப்போ வந்து ஆட்டோல ஏறி மீட்டர் போடுப்பாங்கன்னா நாங்க போட்டு ஓட்ட போறோம். ரைடு கம்மியாகுது தவிர நீங்க பைக் டாக்ஸில தான் ரைடு வந்து கம்மியாகுதுன்றது வந்து கான்செப்டே தப்பு. ஏன்னா வந்து இவங்க எடுத்துட்டு போறது எல்லாமே சிங்கிள் ரைடு. ஓகேவா? நீங்க வந்து நீங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பைக் டாக்ஸி எடுத்துட்டு போறது சிங்கிள் ரைடு மட்டும் தான். ஆட்டோக்காரங்க எடுத்துட்டு போறது 2 மெம்பர், 3 மெம்பர், 4 மெம்பர் மேக்ஸிமம் பிளஸ் சிங்கிள் பர்சன் எல்லாருமே நீங்க எடுத்துட்டு போறீங்க. இவங்க ப்ராபபிலிட்டி பாருங்க, அதுவே தப்பு. இவங்க எடுத்துட்டு போது ஒரு ஆள், நீங்க ஒரு ஆள் முதல் கொண்டு எல்லாருமே எடுத்துட்டு போறீங்க போது 3 நாள் அதிகமா வரணும் ரைடு, எங்களுக்கு கம்மியா வருது. இதுவே தப்பு இல்ல. ஆட்டோக்காரங்களோட வாழ்வாதாரமே பாதிக்குதுன்னு சொல்றாங்க. என்னால இது ஏத்துக்க முடியாதுங்க. பொண்ணுங்க எல்லாருமே வண்டியில ஏத்தி விடுறது வந்து தப்பு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நானா அரிப்பில சுத்திருக்கிறோம். இல்ல நீ பேச அப்படியே ஆகுது. பொண்ணுங்க தான் வண்டி ஓட்டுற அப்படின்றீங்களா? இந்த கான்செப்டே வச்சு தப்பு. அவனுக்கு ரைடு எதுவும் அதான் எடுத்துன்னு போறான். ஆம்பளையா இருந்தா பொம்பளையா இருந்தா அவனுக்கு தேவை காசு போட்டணும் அப்படின்னு போது யாரும் இருந்தாலும் எடுத்துன்னு தான் போறான். என்ன கேட்டா பொண்ணுங்க எல்லாம் ஒன்னும் அந்த அளவுக்கு சேஃப்டி இல்லாமலாம் வரல. எல்லாம் பேக் வச்சுதான் வராங்க. புரியுதா? நடுவுல நீ ஒண்ணு அந்த அளவுக்கு இது இடிக்கிறாங்க பொண்ணு கொல்றாங்க எல்லாம் பேசாதீங்க. பைக் டாக்ஸி ஓட்ட ஆட்டோ ஓட்டுறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? பொக்கெட் டேக்ஸ், இன்சூரன்ஸ், பர்மிட், டாக்ஸி, எஃப்சி வருஷத்துக்கு 30,000 ரூபாய் ஊத்தா ஆட்டோ ஓட்ட முடியும். இந்த மாதிரி யாராவது பண்றீங்க? எதனால கஸ்டமர்ல எங்க தேடி வராங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான் கேஸ்லாம் கூத்தாச்சு. இந்த மாதிரி நீங்க ஓட்டவே முடியாது. நீங்க என்னதான் கேஸ் கொடுத்தாலும் எங்க ஆப் ஓனர் காசு கொடுத்தாருன்னா உங்க கேஸ் எல்லாம் ஆஃப் ஆயிடும். இந்த நக்க நாள் தானே நீங்க ஓட்டுறீங்க. உங்களை மாதிரி நாய்க்கு நாள் தான் எங்க ஆட்டோக்கார பொண்ணு போயிடுச்சு. நோ, நான் காலேஜ் தேர்ட் இயர் படிக்கிறேன். எனக்கு அப்பா அம்மா இல்ல. நான் தான் ஃபீஸ் கட்டிக்கணும். அதனால தான் பைக் டாக்ஸி ஓட்டி நானே சம்பாதிச்சு ஃபீஸை கட்டிக்கிறேன். நாங்க ஒன்னும் உங்க கஸ்டமரை தேடி வரல. அவங்க தான் காசு கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு எங்க ஆப்ல புக் பண்ணி எங்களை தேடி வராங்க. காலேஜ் படிக்கிறியா? நான் பொண்ணுங்க வராதானே பைக் ஓட்டுறேன். உங்களால தான் பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பே போச்சு. ஓ, உங்க ஆட்டோல வந்தா பாதுகாப்பா? உங்க ஆட்டோல வந்தா பர்ஸை தொலைச்சிருவாங்க, போனை தொலைச்சிருவாங்க. இங்க ஏறும்போது ஒரு காசு சொல்லுவீங்க, இறங்கும் போது ஒரு காசு சொல்லுவீங்க. எல்லா ஆட்டோக்காரங்களும் அப்படி இல்ல. போன வர விட ஒரு கஸ்டமர் ஆட்டோல போன விட்டாரு. வீடு தேடி போய் கொடுத்தேன். 20 ரூபா 30 ரூபா கேட்டு வாங்கிப்போம், திருட மாட்டோம். நோ, நாங்களும் உங்களை மாதிரி தானே பொண்ணுங்களுக்காகலாம் நாங்க ஓட்டல. உங்களை மாதிரி எங்களால ஆட்டோ ஓட்ட முடியாது. நான் காலேஜ் படிக்கிறேன். போயிட்டு வர டைம்ல தான் வண்டியை ஓட்டுறேன். வீட்டுல காசும் கொடுக்குறேன், என் ஃபீஸை நானே கட்டிக்கிறேன். உன் கஷ்டம் எனக்கு புரியுது. ஆனா நீ படிச்சிருக்க, எங்க போனாலும் உனக்கு வேலை கிடைக்கும். ஆனா எங்க மேல ஆட்டோ டிரைவர்ஸ்லாம் ஆட்டோ தான் போயிடலாம். நானும் உங்க பொழப்ப கெடுக்கல, நீங்களே பொழப்ப கெடுக்கல. உங்களுக்கு மேல ஒருத்தர் இருக்கான் பாத்தீங்களா, அவன் தான் நம்மளை வச்சு சம்பாதிக்கிறான். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா இப்படி சண்டையா போட்டுக்க மாட்டோம். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா பைக் டாக்ஸி ஓட்டுறவங்க கஷ்டம் இருக்கும், ஆட்டோ ஓட்டுறவங்களும் கஷ்டம் இருக்கும். 2 பேரும் அச்சையாம விட்டு கொடுத்தா 2 பேரும் கஷ்டம் வராது. கரெக்ட். வாடகைக்குன்னு ஓட்டுறது. இங்க பாருங்க சார், யூனிஃபார்ம் போடல ஃபைன் சார் கட்டினேன் சார். சட்டை நீங்க அப்படி இப்படி தொங்க விட்டு கூட ஓட்ட முடியாது சார். இவ்வளவு பண்றாங்க. இவ்வளவு ரெகுலேஷன் எங்களுக்கு வச்சிருப்பாங்க, அவங்களுக்கும் வைக்கணும்ல சார். கரெக்ட், நியாயம் தான். வாழ்வாதாரமே பாதிக்குது சார். 1 லிட்டர் பெட்ரோல் ரேட் என்ன சார் ஆகுது? எப்படி சார் நாங்க ரேட் கம்மியா வச்சுக்கோங்க? கேட்டா 30 ரூபாய் கூட்டு போங்க, 40 ரூபாய் கூட்டு எப்படி சார் பண்ண முடியும்? நீங்க சொல்லுங்க. புரியுது, நீங்க சொல்றது புரியுது. உங்களுக்கு 1000 கஷ்டங்கள் இருக்கு. எவ்வளவு கஷ்டம் சார். சில பேர் ஆட்டோவை வந்து தெரியுதா சார் எடுத்து வாடகைக்கு எடுத்து ஓட்டுறீங்க. பேருக்கு தான் சார் பார்க்க சொந்த ஆட்டோன்ற மாதிரி இருக்கும். டியூ கட்டியே பாதி போயிடும் சார். எவ்வளவு கஷ்டங்கள். இவ்வளத்தையும் வச்சுக்கிருக்காங்க. பைக் டாக்ஸிக்காரங்க நேக்கா உள்ள போந்து மொத்த பேத்தையும் போட்டு தர்றாங்க சார். என்ன சார் ஒரு நியாயம்? மனிதர்கள் மனுஷன் அடிச்சு சாப்பிட என்ன சார்? அப்பப்ப போனை பாத்துக்கிட்டே இருக்கீங்க. இல்ல சும்மா பாத்துட்டு மனுஷன் அடிச்சு சாப்பிடக்கூடாது சார். நடக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி ரொம்ப கொடுமை. சரி நான் வரேங்க. சரி. யார் இது? என்ன வண்டியில ஏறிக்கிறீங்க? பைக் டாக்ஸி. என்ன சார் இவ்வளவு நேரம் ஒரு ஆட்டோக்காரங்க படுற கஷ்டத்தெல்லாம் ஃபுல்லா ஒப்பிச்சுக்கிறீங்க உங்ககிட்ட. எல்லாத்தையும் கேட்டுட்டு போய் பைக் டாக்ஸில ஏறினீங்கன்னா எங்க வயித்துல அடிக்காதீங்க சார். வயித்துல அடிக்கணும். எனக்கு நான் ஆசை சார் வயித்துல அடிக்கணும்னு. என்னால முடியல. ஒரு பெரிய டிபேட் இப்போ போயிட்டு இருக்கு, ஆட்டோ வர்சஸ் பைக் டாக்ஸி. தம்பி நான் போறவே தானே நைட் டைம்ல நான் ஃப்ரீயா கூட்டிட்டு போய் டிராப் பண்ண ஆட்டோக்காரங்களும் இருக்காங்க. அட் த சேம் டைம் ஒரு நாள் எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல ஆட்டோ புக் பண்ணப்போ அப்போ எவ்வளவு சார் காட்டுது, ஏத்தி கொடுங்க இல்லைன்னா நான் வரமாட்டேன்னு புக்கிங்கை கேன்சல் பண்ணாம என்ன கேன்சல் பண்ண வச்சு என் அக்கௌண்ட்டை மைனஸ் ஆக்கினவங்களும் இருக்காங்க.
பைக் டாக்ஸி ஓட்டுறவங்களும் அந்த சேம் ஹெல்மெட்டை எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் கொடுப்பாங்க. அதை ப்ராப்பராக க்ளீன் பண்ணணும், இல்லைனா இன்ஃபெக்ஷன் வரும். அண்ட் என்னதான் ஆட்டோ கம்பேர் பண்ணும்போது பைக் டாக்ஸி ப்ரைஸ் கம்மினாலும் அதுலேயே சில பேர் வந்து ஏற்றி கொடுங்க இல்லைனா வரமாட்டேன்னு பிரச்சனை பண்ணுறவங்களாம் இருக்காங்க. யாருமே இங்கே ஹை லெவல் பணக்காரங்க கிடையாது. இவங்களுக்கும் பணம் வேணும், அவங்களுக்கும் பணம் வேணும், நமக்கும் ஏதோ ஒரு வகையில் பணம் மிச்சமாகணும். என்னன்னா பைக் டாக்ஸி ஓட்டுறவங்களுக்கும் குடும்பம் இருக்குது. அப்படி அவன் ஓட்டுனா நாங்களாம் சேர்ந்து அடிப்போம்னு சில ஆட்டோ டிரைவர்ஸ் எல்லாம் சொல்கிறத பார்த்தா பயமாகவும் இருக்குது, கஷ்டமாகவும் இருக்குது. ஆக்சுவலாக சரி, இப்போ வந்து ரேபிடோ பைக் டாக்ஸி, ஓலா பைக் டாக்ஸி, ஊபர் பைக் டாக்ஸி இதெல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கும் ஆட்டோக்காரங்களுக்கும் என்ன பிரச்சனைனா, ஸோ இதனால் ஆட்டோ ரைடு கிடைக்கலன்ற மாதிரி ஆட்டோக்காரங்களுடைய எண்ணம் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக இதுதான் பிரச்சனைன்னு பார்த்தா என்னென்னா மீட்டர் ஃபேர் இன்க்ரீஸ் பண்ணல. ஸோ லாஸ்ட் 10 இயர்ஸ் இல்லை, அது 2013 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 11 இயர்ஸ் கிட்ட ஆக போகுது. இன்னமும் எந்த மீட்டர் ஃபேரும் 12 ரூபாலேருந்து இன்னமும் ஏற்றலை. ஆக்சுவலாக அது உண்மையாக போராட்டம் எதுக்கு பண்ணாங்கன்னா முழுமையான ரீசன் அதுதான். ஆனால் அதை வந்து இவங்க யூனியன் மூலயமா பைக் டாக்ஸியை பேன் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணது கடைசியில் பைக் டாக்ஸிக்கும் ஆட்டோக்காரங்களுக்கும் முட்டிக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு. கவர்மெண்ட்டும் இதில் நடுவில் பூந்து கேம் விளையாடிட்டு பைக் டாக்ஸி வேணும்னு சொல்லலை, வேண்டானும் சொல்லலை. இப்படி ஒரு குத்து அப்படி ஒரு குத்து குத்திட்டு பைக் டாக்ஸி இஷ்யூவில் வந்து கவர்மெண்ட் தப்பிச்சிருச்சு. இப்போ என்னென்னா, நீங்கள் கவர்மெண்ட்டில் பைக் டாக்ஸி கொடுக்குறீங்கன்னா லீகலாக கொடுங்க. ஸோ பைக் டாக்ஸிக்கு 1 கிலோமீட்டருக்கு ஒரு 15 ரூபாவும், ஆட்டோக்கு கிலோமீட்டருக்கு ஒரு 20 ரூபாவும், கார் டாக்ஸி இருக்குன்னா அதுக்கு 1 கிலோமீட்டருக்கு 25 ரூபாவும், இந்த மாதிரி ப்ராப்பராக பண்ணுங்கள். சும்மா நீங்கள் எல்லாத்தையுமே ஒரு மறைமுகமாக மக்களுக்கு தேவைப்படுது, மக்கள் யூஸ் பண்ணுறாங்க, அது எல்லாமே ஓகே, லீகலாக கொடுங்க. ஸோ அதில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியாமல் இருக்குது போல். ஸோ அதையும் சரி பண்ணுங்கள். எத்தனை பைக் ஓடுது இப்போது, ஆட்டோலாம் எப்படி எல்லோ போர்ட் மாதிரி ஓட்டி ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு பர்மிட் இருக்குது, அந்த பர்மிட் இருக்குது. இன்சூரன்ஸு கஸ்டமருக்கு ஏதோ பேசஞ்சருக்கு ஏதாவது ஆனாலும் கிளைம் பண்ணலாம். ஸோ அதையும் சரி பண்ணுங்கள். எதுவுமே இல்லாமல் அவனுங்க ஊபர், ராபிடோ, ஓலா அவங்கள சென்னை டிராஃபிக் போலீஸ் வந்து லாஸ்ட் இயர் அவங்கள பிடிச்சி கேஸ் போட்டிருக்காங்க, எல்லா இஷ்யூவும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கோர்ட்டில் வந்து அவன் சென்னை டிராஃபிக் போலீஸ் கேஸ் போடவும் கோர்ட்டில் அந்த ஓலா, ஊபர், ராபிடோ இவனுங்க வந்து அந்த கேஸ்க்கு ஸ்டே வாங்கியிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் கிட்ட ரிப்போர்ட் கேட்டிருக்காங்க ஹைகோர்ட்டு. ஆனால் கவர்மெண்ட் 1 இயராக இன்னும் அந்த ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் பொதுவாக விட்டுட்டு கவர்மெண்ட்டு அவங்க காசு தராங்க, ஏதோ ஒரு நிதி தராங்கன்றதுனால ஒரு ஆப்பையும் நீங்கள் உள்ளே விட்டுறீங்க. அதனால் மக்கள் என்ன சஃபர் ஆகுறாங்க. அது லீகலாக்குங்க. இதுக்கு இல்லீகலாகவே வச்சு ஓட்டிட்டு அதனால் சும்மா ஆட்டோக்காரங்களுக்கும் பைக்காரங்க இப்படி இல்லைன்னா அப்படி நானுமே பைக் டாக்ஸி ஓட்டிட்டு தான் ஆட்டோ ஓட்ட வந்தேன். ஸோ அதையும் சரி பண்ணுங்கள், இதெல்லாம் பண்ணுங்கள். சும்மா இது ரெண்டு பேருமே கஷ்டப்படுறவங்க தான். அவங்களும் ஆட்டோ ஓட்டுறவங்களும் இருக்கப்பட்டவங்க கிடையாது, பைக் ஓட்டுறவங்களும் இருக்கப்பட்டவங்க கிடையாது. அவன் ஏதோ பார்ட் டைமுக்கு ஓட்டுறான், நீங்கள் ஆட்டோ ஓட்டுறவங்க எல்லோரும் ஏதோ ஃபுல் டைமாக ஏதோ பண்ணுறீங்க. இதில் பைக் டாக்ஸிக்கு முட்டு கொடுக்கறதுக்கு யாருன்னு பார்த்தா, பைக் டாக்ஸினால அவங்களுக்கு பெரிய வருமானம் ஒன்றும் இருக்க போகிறது கிடையாது. 500 ரூபா சம்பாதிக்கிறான்னா அதில் ஒரு 200 ரூபா 300 ரூபா பெட்ரோலே போயிடும். ஏன்னா பைக் டாக்ஸியில் அவ்வளோ கம்மியாக தான் தரான். சரி, பசங்களுக்கு காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு ஒரு 200 ரூபான்றது பெரிய விஷயம், அதனால் அவனுங்களுக்கு இப்போ தெரியல. ஆனால் இது லைஃப் கிடையாது. நீங்கள் ஒரு ப்ராப்பராக அவனுக்கும் இன்க்ரீஸ் பண்ணுங்கள், கிலோமீட்டருக்கு இவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஒரு ரூலாக எடுத்துகிட்டு வாங்க. எதுவுமே இல்லாமல் சும்மா ஏதோ பண்ணுறாங்க, மக்கள் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா கவர்மெண்ட்டு தான் மக்களை நெறிப்படுத்தணும். இது ஓகே, பைக் டாக்ஸி லீகல் ஆக்குங்க, ஆட்டோக்கு இவ்வளோ ஃபேர் மீட்டர் காசு இன்க்ரீஸ் பண்ணுங்கள், எல்லாரையும் மீட்டர் யூஸ் பண்ண சொல்லுங்கள், இந்த எக்ஸ்ட்ரா ஃபேர் வாங்குறத அதுக்கான நடவடிக்கை எடுங்க. சும்மா எதுவுமே இல்லாமல் பொதுவாக வந்துட்டு அமைச்சர் அவர் சொல்லிட்டு போகிறார். அவர் எந்த ஒரு தெளிவான டிசிஷனும் இல்லை. அதில் தெளிவாக இருங்க, தெளிவான நடவடிக்கை எடுங்க. அவன் ஊபர், ராபிடோ, ஓலா இல்லை, இந்த மாதிரி இன்னும் ஒரு 10 கம்பெனி வந்துட்டு தான் இருப்பான், எல்லாமே போயிட்டு தான் இருக்கும். இதே ஃபுட் டெலிவரி நம்ம ஊரில் முன்னாடி ஸ்டார்ட் ஆகும்போது 150 ரூபா 200 ரூபா ஒரு டெலிவரி கொடுத்துட்டு தான். ஆனால் இப்போலாம் பாருங்கள், இந்த ஜெப்டோ, ஸ்விக்கி, பிக் பாஸ்கெட்டு இவனுங்கெல்லாம் சேர்ந்து ஜெப்டோலாம் ஒரு டெலிவரிக்கு 15 ரூபா தான் தருவான். ஸோ ஒரு கிலோமீட்டர் ரேஷியோ இருக்கும், ஒரு 4 கிலோமீட்டருக்குள்ளே தருவோம். அதனால் 4 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டருக்கு 15 ரூபானா எங்கே அது என்ன நிற்கும் அவனுங்களுக்கு? அது ஒரு 30 ஆர்டர் 40 ஆர்டர் பார்த்தா மட்டும்தான் அவனுக்கு இன்சென்டிவ் கிடைக்கும். இதெல்லாம் நீங்கள் கண்டுக்க மாட்டேன்றீங்க. சும்மா எவனோ ஓட்டுறான், எவனோ உழைக்கிறான். மக்களை உழைப்பு தான் எல்லா கவர்மெண்ட்டுமே சரி. அது அவங்கெல்லாம் சொல்ல வரல. எல்லாருமே மக்களுடையவும் இப்போ இருக்கிற மக்களுடைய உழைப்பு தான் நீங்கள் திருடி தின்றீங்க.
ஒரு எல்லாமே ஒரு நெறிப்படுத்துங்க. சும்மா ஊரில் இப்போ எல்லாமே வந்து ஒரு 5 இயர்ஸ் கிட்ட ஆக போகுது. இப்போ வந்துட்டு இஷ்யூ பண்ணுறாங்க. இஷ்யூ பண்ணால் நீங்கள் நெறிப்படுத்துங்க, ஒரு சரியான ஒரு ரூல் கொண்டு வாங்க. எதுவுமே கொண்டு வராமல் அப்படியே ஓப்பன்லேயே விட்டுட்டு பிரச்சனை வரும்போது இப்படியும் அப்படியும் மழுப்பி ஏன் பேசுகிறீங்க?